ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி பேச்சுலர் குக்கிங்கில் ஈஸியான சேமியா உப்புமா தாங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப டயர்டுங்க ஆஃபீஸில். அதனால் வந்தோடனே பேசாமல் இதை பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்கிடலான்னு பார்த்தேன். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கங்க. நான் அது வந்து கேஸ் ஆன் பண்ணி அதில் கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போடுங்க. சரிங்களா? ஒரு சின்ன ஸ்பூன், ரொம்ப ஆயில் தேவைப்படாது இதுக்கு. ஆயில் போடுங்க. அதோட கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு ரொம்ப புகை வர மாதிரி பண்ணிட வேண்டாம். பார்த்தீங்கனாலே தெரியும் சூடான மாதிரி. அதுக்காக கைகளை வச்சுருக்கீங்க மக்களே. மஸ்டர்ட், உரத் தால், அப்புறம் ஃபியூ கறி லீவ்ஸ், இது 3 வந்து போட்டு கொஞ்சம் தாளிங்க. அது தாளிக்கும் போது கொஞ்சம் வெடிக்கும். அதனால் அப்படியே நம்ம பேச்சுலரில் எப்படி நம்ம வந்து வாருக்கு சண்டை போடுற மாதிரி அப்படியே தள்ளி நின்று பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நம்ம தப்பிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜி ஆப்ஷன் இருக்குது. வெஜ்ஜி ஆப்ஷனல் தான். பேச்சுலர் லைஃப்பில் முக்கால்வாசி டைம் ஃப்ரிட்ஜ் எம்டியாக தான் இருக்கும். அதனால் நான் எதுவும் போடல. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு போட்டுக்கலாம். ஆனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ண போகிறேன். நான் பண்ண போகிறது வெறும் ப்ளைன். ஸோ தட் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனியன் ஒரு 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 ஹாஃப் ஆனியன் இல்லை ஒரு ஆனியன் போட்டுங்க. உங்களுக்கு ஆனியன் எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளவு. அதோட 2 இல்லைனா 3 சில்லி. ஏன்னா இதில் ஸ்பைஸு நம்ம வந்து வெறும் சில்லி போடுறோம் பார்த்திங்களா, க்ரீன் சில்லி, அதுதான் வச்சு தான். அதனால் அதை பார்த்துக்குங்க. அப்புறம் இன்கேஸ் நீங்கள் வெஜ்ஜி போடுறதா இருந்தீங்கன்னா வெஜ்ஜி ஷார்ட் பண்ணுற வரைக்கும், அதாவது வந்து நம்ம அப்படி கொஞ்சம் வறுக்கிற அளவுக்கு அந்த எண்ணெயில் கொஞ்சம் பார்த்துங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒரு கோல்டன் கலரில் வந்த உடனே என்ன பண்ணுங்கன்னா தண்ணி ஊற்றிடுங்க. எப்படி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி பார்த்தீங்கன்னா 1 to 1 1/2ங்கிற மாதிரி வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கப்பு சேமியா போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா 1 1/2 கப் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது பேஸ்ட் ஆன் இது பார்த்துக்கலாம். ஏன்னா சேமியா பொறுத்தளவு இல்லை உப்புமா பொறுத்தளவு கொஞ்சம் லிக்விடாக தான் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ரொம்ப ட்ரை இல்லாமல். ட்ரையாக இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எனக்கு அது கொஞ்சம் லிக்விடாக தான் பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி பாயில் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உப்பு போடுங்க. பேச்சுலர் வீட்டில் எங்கள் ஊரில் எனக்கு கல்லுப்பு கிடச்சிருக்கு. அதனால் கல்லுப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். பயம்தான், ஏன்னா அதிகமாக போட்டால் அதுக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதனால் கல்லுப்பு லைட்டாக போட்டிருக்கேன். அது அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே வெந்துட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் போதும். அப்படியே தண்ணி அப்படியே கொதிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், டக்குன்னு சேமியாவை வந்து போடுங்க. சேமியா 1 கப்பு உடச்சி போடுங்க. இல்லை இந்த அணில் சேமியா அப்படி பார்த்திங்கன்னா அப்படியே முறுமுறுன்னு வரும். நம்ம உங்கள் கை அளவுக்கு எடுத்து அப்படியே போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வந்து அமுத்தி விட்டிங்கன்னா, ஏன்னா சேமியா பார்த்திங்கன்னா இப்போ முறுமுறுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அதனால் அப்படியே கொஞ்சம் அமுத்தி விட்டிங்கன்னா அந்த தண்ணியில் இதாயிரும். கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. எக்ஸாக்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பார்த்துங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் தான் எரிஞ்சு போயிடும், கருகிரும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு பேச்சுலருக்கு வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம். அதை வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு இது ஒரு 5 நிமிஷம் எல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா 15 மினிட்ஸில் நம்மளோட டின்னர் ரெடி. சரிங்களா? ஃபைனல் டச்சுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் கீ இருந்தால் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா அப்படியே வாவ் டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? டன் வச்சு பேச்சுலர் ஸ்டைலில் சேமியா உப்புமா ரெடி. சரிங்களா? இது வந்து ஒரு சிம்பிளாக, டேஸ்டியாக, நீட்டாக, டைம் சேவிங் பண்ணி ஸ்டொமக் ஃபுல் பண்ணுறதுக்கான ஒரு காம்போங்க. நம்ம வெளியே போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறதுலாம் முடியாதுங்க. இது ஈஸி. ஐ திங்க் த மெனி பேச்சுலர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மச்சி. அப்புறம் ஏதாவது உங்கள் கமெண்ட் இருந்தால் கொடுங்க. இல்லை உங்கள் ஐடியா ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். முந்திரி பருப்பு இதெல்லாம் போடலாம். பட் மச்சி இது வந்து 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு தூங்குறதுக்கு அதனால் நான் பண்ணிட்டேன். சரிங்களா? ஹேவ் அ கிரேட் நைட்ங்க. பார்க்கலாங்க நாளைக்கு. பாய்.